வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் எஸ்பிகாஸ் யூடியூப் சேனல். உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பேச போகும் விஷயம் மிகவும் ஃபீலான விஷயம். ஒருவர் இருந்தா நடிகர் ஸ்ரீன்னு மாநகரம் படத்துல ஜொலித்த ஒரு நட்சத்திரம். இன்னைக்கு அவர் வெளியிடும் புகைப்படங்கள் சோசியல் மீடியால கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராம்ல நான் பார்த்ததும் ஒரு கேள்வி மட்டும்தான் சொல்லணும்னு தோணுச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு என்ன ஆச்சு? ஸ்ரீ ஒரு சாதாரணமான குடும்பத்தை சேர்ந்தவர். அவருடைய கண்கள்ல கனவு மட்டும் இருந்தது, கொஞ்சம் பயமும் நிறைய உணர்வுகளும் நிறைந்திருந்தது. இவர் பிக் பாஸ் 1லயும் பார்ட்டிசிபேட் பண்ணி சடனா அவரும் குவைட் பண்ணிட்டு போயிட்டாரு. 2012ஆம் ஆண்டு வழக்கியன் 18/9 பாலாஜி சக்திவேலி இயக்கத்துல ஒரு ஸ்கூல் பாய் போன்று நடிச்சிருந்தாரு. ஆனா அந்த கதாபாத்திரம் ரசிகர்கள் மனதில பெருமனண்டா அமைஞ்சதுதான் சொல்லலாம். அந்த படம் வெறும் ஒரு படம் இல்ல, தமிழ் சினிமான்னு ஒரு மைல்கல்னு சொல்லலாம். அதில் ஸ்ரீ நடிப்பு ஒரு வேற லெவல், ஒரு நேச்சுரலாவே ஆக்ட் பண்ணியிருந்தாரு. அப்படி இருந்த பையன் இப்ப ரீசெண்ட் சோசியல் மீடியால இன்ஸ்டாகிராம்ல போட்டோஸ்ல நான் பார்த்தோம், ஷாக் ஆயிட்டேன். அதன் பிறகு மிஷ்கின், ஓனாய் மாட்டுக்குட்டியும், சோன் பப்படி, வில்லம்பு இவையெல்லாம் வெறும் பிசினஸ் பிலிம் இல்ல, டைரக்டர்கள் சொல்ல விரும்பும் கதை. ஸ்ரீ அவற்றில் சூப்பரா நடிச்சிருந்தாரு. ஆனா பாக்ஸ் ஆபீஸ்லயும் அதற்கான பரிசும் கிடைக்கல. இவர் ஒரு செலக்டிவ் ஆக்டர், அதான் ஃபேன்ஸுக்கு பிடித்த ஒரு விஷயம். ஆனா அதே நேரத்துல அவர் கரியருக்கு இந்த கியூரியஸ் ஆகும் நினைச்சு பார்க்கல. இப்படி அவரோட கரியர் சடனா டக்குனு ஃபிளப் ஆகும்னு யாரும் எதிர்பார்க்கல. 2017ஆம் ஆண்டு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்திலே மாநகரம் ஒரு ஹைப்பர் பிலிம் நினைச்சிருந்தாரு. ஒரு சிட்டியின் இருண்ட மூலைகள், மனிதர்களின் உண்மையான முகங்கள், அந்த கதையின் முக்கியமான சக்கரமா இருந்தவர் ஸ்ரீ. அந்த படத்துல கலக்கி இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அவரை காணொலி எந்த ரோலையும் அவரை பார்க்க முடியலன்னு நிறைய கேள்வி வச்சு. இங்கதான் ஒரு சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர்னு எங்களால் புரிஞ்சுக்கொள்ள முடிஞ்சது. ஒரு ப்ராமிசிங் ஆக்டர் பட் நாட் மார்க்கெட்டபிள் இனஃப் என சொல்லி வாய்ப்புகள் மறக்கப்படுகின்றன. பிக் பாஸ் சீசன்லயும் ரசிகரின் பக்கத்துல போய் நின்ற ஒரு வழி. ஆனா 4வது நாளே அவர் வெளியேறிட்டாரு. இது கூட ஒரு சான்ஸ், ஆனா அதையும் அவர் தவறு விட்டுட்டாருன்னு தான் சொல்லலாம். ரீசெண்டா அவர் வெளியிட்ட புகைப்படங்கள் மெலிந்த உடல், அறகுற ஆடைகள், தலைமுடி கலர் செய்யப்பட்டு, கண்கள்ல ஒரு தனிமை, ஒரு அழுக. ரசிகர்கள் பதகுறாங்க, பயப்படுறாங்க. இவருக்கு என்ன ஆச்சு? ஒரு ஜீனியன் கேள்வி. ஆனா அந்த கேள்வியில எப்படியாவது நிறைய வேதனைகளாக புரிஞ்சு கொள்ள முடியுது. ஒரு நடிகர் சமூக வலைத்தளங்கள போட்டோஸை அப்லோட் செய்யறாருன்னு சொன்னா சடனா சில பேருக்கு இவர் என்ன உடல் மெலிஞ்சு இருக்கிறாரு, உடனே ட்ரோல்ஸ் மீம்னு சொல்லி ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இதுக்கு பின்னால் இருக்கு மென்டல் ஹெல்த் யாருக்கும் புரியுது கிடையாது. நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேணும். முதல்ல ஒரு நடிகர் நடிக்கவில்லை என்றா அது ஃபெயிலியர் இல்ல, அது ஒரு ஸ்பேஸ். ஸ்ரீ ஒரு கலைஞன். அவர் எல்லா கதாபாத்திரத்தையும் உணர்ச்சியுடன் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கேரக்டர். அவர் சொசைட்டி, மீடியா, ஃபேன்ஸ் எல்லாரும் ஒரு ஆழமாக புரிஞ்சு கொள்ளவில்லை. அவர் சைலன்ஸா ஒரு கூட மெசேஜ் கூட வச்சு கொள்றது யாருடைய ஃப்ரெண்ட்ஸ். நாம ஒருவரின் ட்ரோல் செய்ய முன் ஒரு செகண்ட் கூட யோசிக்கிறோமோ? ஸ்ரீ மாதிரி எண்ணற்ற கலைஞர்கள் வாழ்க்கை போராட்டத்தில் தவிக்கிறாங்க. அவங்களை புரிஞ்சு கொள்ளும் விதமான ஒரு சமூகத்தை நாம கட்டி எடுக்க. இன்று ஸ்ரீயை பார்க்கும்போது நாம எல்லோருக்கும் ஒரு கேள்விதான் தோணுது, இவருக்கு என்ன ஆச்சு? ஆனா நாளை அவர் மீண்டும் எழுவாருன்னு நம்புறோம். பி கான்ஃபிடன்ட் ஸ்ரீ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸ்ரீக்கு சப்போர்ட் பாருங்க. எஸ்பிகாஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரசாந்த்.